எல்லாருக்கும் காலை வணக்கம். இந்த நாளிலும் தேவன் ஒவ்வொருவரையும் பாதுகாத்து வழிநடத்துவாராக. இந்த நாளிலும் நமக்கான ஒரு ஆலோசனை கதை என்ன அப்படின்னு கதை இல்லை, ஒரு மனுஷனுடைய உண்மையான சம்பவம் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு 25-30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விசேஷம் அப்படிங்கும்போது, அன்றைக்கி இப்போது இந்த காலகட்டத்தில் வைக்கிற மாதிரி யாருமே பாக்ஸுகளை கொண்டு வந்து வைக்க மாட்டாங்க. மைக் செட் கட்டுவாங்க. அதாவது அந்த காலகட்டத்தில் கட்டும்போது நீளமான குழா அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்து கட்டுவாங்க. அதெல்லாம் கட்டும்போது இந்த மனுஷன் என்ன செய்வாராம், அப்போது கிறிஸ்தவ மதம்னு சொன்னாலே பெருசாக யாருக்கும் அவ்வளோக்கா அறிமுகம் இல்லாத ஒரு காலமாக. அப்போ வந்து இவங்க கூட சேர்ந்து அந்த மைக் செட்டெல்லாம் கூட சேர்ந்து கட்டிட்டு, அப்போ அவங்களுடைய வழக்கம் என்னென்னா, இதெல்லாம் கட்டி முடிச்சதுக்கப்புறம் முதல் பாட்டாக கடவுள் வாழ்த்து பாட்டு ஒரு பாட்டு போடுவாங்க. அது வழக்கம், மைக் செட்டு கட்டுறவங்களுடைய வழக்கம். அப்போ இவர் அந்த கடவுள் வாழ்த்து போடுறதுக்கு முன்னாடியே நம்ம கடவுளை பற்றி நம்ம பாடணும். இவர் ரட்சிக்கப்பட்ட மனுஷன், ஆண்டவருடைய அன்பை தெரிஞ்ச ஒரு மனுஷன். இப்போ இவர் நம்ம ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அந்த இடத்துல. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் முந்தி போய் கேட்பாராம். இல்லைங்க, நான் ஒரு பாட்டு நல்லா பாடுவேங்க, நான் ஒரு பாட்டு பாடுறேங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, கடவுள் வாழ்த்து பாடுறதுக்கு முன்னாடி நீ என்ன பாட்டு பாட போகிற அப்படின்னு கேட்டால் சொல்லுவாரா, நானும் கடவுள் வாழ்த்து தாங்க பாட போகிறேன். எந்த கடவுளை பற்றி பாட போகிறேன்னா, நான் இயேசுவை பற்றி பாட போகிறேங்க. அதெல்லாம் ஆகாது, இங்கே அப்படியெல்லாம் பாட முடியாது. நாங்கள் எங்கள் சாமிக்கு தான் முதலிடம் கொடுத்து நாங்கள் கடவுள் வாழ்த்து பாட்டுன்னு போட்டு கேட்டுட்டு தான் மற்ற பாட்டுக்கு போடுவோம். அதுக்கப்புறம் வேணா நீ பாடிக்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனால் இந்த மனுஷனுக்கு அப்படி செய்கிறதுக்கு மனசு இடம் கொடுக்கல. நம்ம கடவுளுக்கு முதலிடம் கொடுக்காத இடத்துல நம்ம ரெண்டாவது போய் எப்படி பாடுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அது விட்டுருவாராம். இப்படியே ஒவ்வொரு இடத்துலையும் விசேஷங்களுக்கும் மைக் செட்டு கட்டும்போதெல்லாம் இவர் போய் கூட சேர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு கேட்டு நிறைய இடங்களில் கேட்டிருக்கிறாரு. வாய்ப்பை யாரும் கொடுக்கறதா இல்லை. இந்த வாய்ப்பு தராதனால இவருடைய முயற்சியை கைவிடலை. இவர் தொடர்ச்சியாக போராடிக்கிட்டே இருக்கிறார். ஒவ்வொரு விசேஷத்துக்கும் மைக் செட்டு வருதுன்னா முதலாக இவர் போய் கூட நிற்பாராம். யாருமே கூப்பிடாம, யாரும் அறிமுகம் இல்லைன்னாலும் கூட இவர் தன்னை தானே போய் அறிமுகப்படுத்திக்கிட்டு அவங்க கூட சேர்ந்து இந்த பொருளெல்லாம் எடுத்து வைக்கிறது, கூட சேர்ந்து கட்டி கொடுக்கறது, அவங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே ஹெல்ப்புக்கான எல்லா வேலையும் கூட சேர்ந்து செய்வார். இப்படியே நாட்கள் போயிட்டே இருக்குது. இவரால் எங்கேயுமே அந்த மைக்கில் பாடவே முடியல, கடவுளை பற்றி பாடவே முடியல. இவருக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சல் ஆயிடுச்சு. என்ன ஆண்டவரே, நான் இவ்வளோ தூரம் போராடிட்டுருக்கேன், எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன உளைச்சலோடு இருக்கும்போது இவருக்கு சடனாக ஒரு யோசனை வந்திருக்குது. நம்ம இப்படி போய் கேட்டால் தானே இவங்க ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேறு மாதிரி கேட்போன்னு சொல்லி ஒரு முடிவோட போகிறாரு. அந்த முடிவோடு போயிட்டு கேட்கும்போது இதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்க போகுது. அந்த ஃபங்க்ஷனுக்கான இந்த மைக் செட்டு கொண்டு வந்து கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கட்டி முடித்தோடனே இவர் கேட்டிருக்கார், அண்ணா நான் ஒரு பாட்டு பாடிக்கிட்டுமா அப்படின்னு சொல்லி பொதுவாக கேட்டிருக்கார். என்ன பாட்டுங்கும்போது, நான் பூவை பற்றி பாட போகிறேன், இந்த மலர்களை பற்றி நான் ஒரு பாட்டு பாட போகிறேன். அப்படியாப்பா, சரி பாடு. ஆண்டவர் பேரை சொல்லி கேட்டு யாரும் கொடுக்கல வாய்ப்பு. இவர் என்ன பண்ணியிருக்காரு, நான் மலர்களை பற்றி பாட போகிறேன், சரி நீ பாடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்துட்டாங்க. இவர் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டார். எப்படி பாடுறாருன்னா, மலரே உந்தன் மனம்தனை படைத்தது யார், இப்படியே மலையே நதியே உங்களையெல்லாம் படைச்சது யாருன்னே கேட்டு பாட்டு பாடிக்கிட்டே இருக்கிறார். கடைசியாக முடிக்கிறார். இது எல்லாத்தையும் படைச்சது யார் தான், இயேசுதான்னு முடிச்சிட்டார். இதிலேருந்து நம்ம என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, இவர் இயேசுவை பற்றி பாடணும்னு ஒரு வைராகியத்தோட பாட முயற்சி பண்ணார். வாய்ப்பு கேட்டார், கிடைக்கல. இந்த வாய்ப்பை தேடும்போது ஒரு தாகத்தோடு தேடி இருக்கிறார். இந்த தாகத்தோடு தேடும்போது தான் அவர் முயற்சி கைவிடாமையே போராடிட்டு இருந்திருக்கிறார். அப்போ சொல்லியிருக்காரு, நான் மலர்களை பற்றி பாட போகிறேன். ஆரம்பித்தது மலர்களை பற்றி, முடித்தது ஆண்டவருடைய இரக்கங்களை பற்றி. படைத்தது யார் தான், ஆண்டவர் தான் அப்படின்ட்டு
அவர் அங்கே முடிக்கிறார். அதுதான் இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறோம். அப்படி சங்கீதம் 42ஆம் அதிகாரம் 2வது வசனம் எப்படியா சொல்லுது, அதாவது என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாக இருக்கிறது, நான் எப்பொழுது தேவனுடைய சன்னதியில் வந்து நிற்பேன். அதான் உண்மை. அப்போ ஆண்டவர் நம்ம கண்ணு முன்னாடி எப்பவும் நிறுத்தும்போது அவருடைய இரக்கங்களுக்கு அளவே கிடையாது. அப்படிய ஒரு அற்புதமாக ஆண்டவர் நம்மளை வழி நடத்துவார். இப்படிப்பட்ட தாகம் நமக்குள்ளே இருக்குதா? இன்றைக்கி இன்னும் ஒரு சூழ்நிலையில் நமக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு தாகம் இருக்குதா? ஒரு இடத்துல போய் நம்ம ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கோ இல்லை பாடுறதுக்கோ ஒரு வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னா திரும்ப நம்மளாம் அந்த முயற்சி எடுப்போமா? நிச்சயமாக எடுக்க மாட்டோம். ஆனால் அந்த மனுஷன் தொடர்ச்சியாக போராடி, வருஷக்கணக்காக போராடி, கடைசியாக ஆண்டவரை பற்றி பாடியே ஆகணுங்கிற ஒரு தீர்மானத்தில் ஏதோ ஒரு ட்ரெண்டிங்கில் மாற்றி இப்படியாவது ஆண்டவருடைய அன்பு அந்த இடத்துல பாடணும் அப்படின்னு சொல்லி மலர்களை படைத்தது யார், நதிகளை படைத்தது யார், மலைகளை படைத்தது யார், இந்த மரம் செடி கொடிகளெல்லாம் படைத்தது யார், இப்படியே கேட்டு கேட்டு கடைசியாக அது எல்லாத்தையும் படைத்தது இயேசுதான்னு சொல்லி முடிச்சிட்டார். அப்போது கடவுள் வாழ்த்து அந்த இடத்துல பாடியாச்சு. இப்படித்தாங்க நம்மளும் ஒவ்வொருத்தர்கிட்ட பேசும்போது இப்படி ஞானமாக ஆண்டவரை பற்றி பேசுகிறதுக்கோ அவருடைய அன்பை பற்றி சொல்கிறதுக்கோ நம்ம விடாமுயற்சியாக நம்ம போராடும்போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்வார் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய உங்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் நல்லொரு மனப்பான்மையை தந்து வழிநடத்தும்படி வேண்டுகிறேன். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நல்ல நாளிலும் கூட கர்த்தாவே நீர் ஆண்டவரே அந்த தாகத்தோடு இருக்கக்கூடியதான ஒரு மனுஷனை பற்றி ஆண்டவரை நாங்கள் பார்த்தோம். அப்படிப்பட்ட தாகமும் ஆண்டவரே ஒரு ஏக்கமும் எங்களுக்குள்ளும் காணப்பட தேவாதி தேவன் நீர் எங்களோடு கூட இருந்து வழிநடத்தும்படி உம்முடைய பாதத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இன்று பகல் முழுவதும் நீர் எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆபத்து மோசங்களுக்கு எதுக்கும் ஆண்டவரே எங்களை ஒப்புக் கொடுக்காமல் வழிநடத்தும்படி உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கிறேன். ஆசீர்வதியும். இரட்சகரும் மீட்பருமாகிய கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறேன். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். மீண்டும் நாளைக்கு ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். ஆமேன்.